இப்போ ரத்னமாலாவுமே வந்துட்டு நாங்க போட்ட சீக்வன்ஸ் வந்துட்டு சிவா சாரோட ஃபேவரட் ஹுக்கு, அதுதான் ஹுக்காவே இருந்தது. அண்ட் தென் வி மேட் இட் அந்த சாச்சா ஸ்டெப் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணவும் முடியும், பை விஷனில் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து ஹுக்காவும் மாற்றணும். ஸோ 2-3 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எது ரீச் அவுட் ஆகுதோ இட் வில் பி. செலிபிரிட்டிஸை தாண்டி நார்மல் காமன் பீப்புளே வந்து எல்லா ஹூக் ஸ்டெப்பை போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வைக்கலாமே அப்படின்ற ஒன்றும் இருக்குதானே? அஃப்கோர்ஸ் இருக்கு, அதான் நான் சொன்னேன். ஆனால் வந்து இப்போ மூமெண்ட்டுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. இப்போ வந்து நானி சார் ஒன்று பண்ணாரு, தட் இஸ் நாட் ஈஸி, பட் பீப்புள் ஸ்டில் ட்ரையிங் இட். இப்போ வந்து ஷெரீஃப் சார் பவளமல்லி பண்ணாரு ஷெரீஃப் அண்ணா. ஸோ அதுவுமே வந்துட்டு ட்ரிக்கி ஸ்டெப் தான். அது வந்துட்டு ஆஃப்ரோ ஹவுஸோட ஸ்டெப்பு அது வந்து போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் தேவைப்படுறது தான். ஒவ்வொரு அந்த சாங் நம்பரை பொறுத்து தான். இந்த சாங்க்கு இந்த இது தேவை அப்படின்னா மேபி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பார்ட்டி வைபுங்கிறனால நம்ம சில் பண்ணி ஆடணுங்கிறனால அது போட்டிருக்கலாம். அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. யா அட்லாஸ்ட் ரீச் அவுட் ஆகணும். ஆனா எல்லா வித ஆடியன்ஸ்க்குமே ரீச் அவுட் ஆகணும். என்னை பொறுத்தவரை இப்போ வந்து யாருமே பிகினர் டான்சர்ஸ்லாம் கிடையாது. ரீல்ஸ் பார்த்து ஆடுறவங்க தான் ரொம்ப ஹை லெவல்ல இருக்காங்க நான் சொல்லுவேன். நான் பாக்குறேன் காமனா வந்து அதுவும் இந்த ஆராவை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்து போடுறாங்க. So that it was very easy to dance because only groove, hand movements மட்டும் இருக்கறனால and it's like mixing with the vibe. Okay, இந்த 3 things இருக்கறனால குட்டி குழந்தைகள்லாம் பாத்தீங்களா, பச்சை குழந்தைகளா இருக்கு. இது ஈஸியா இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல யூகேஜில எல்லாம் ஆடிப்போம், அதனால இது ஈஸியா இருக்கு அவங்க போறதுக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு இது வந்து இந்த நீங்க பண்ண ஒரு சாங், கொரியோ பண்ண ஒரு சாங் வந்து இட் கேம் அவுட் வெரி வெல். இவ்ளோ பீப்புள் வந்து நீங்க ஒரு நாளைக்கு போன் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இந்த ரீல கடக்காம போவே முடியாது. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பாக்குறப்போ? ஹாப்பி தான். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பாவா சார் தான். ஏன்னா அவரு தான் அவ்வளோ மெனக்கடல் வச்சிருக்காரு அண்ட் அந்த என்டையர் டீம் ஆஃப் ஹிம். அண்ட் நான் என்னுடைய ஒரு பார்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம். பார்க்கும்போது நல்லா இருக்கும், பட் அவரோட ஒர்க் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் எனக்கு வராது. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒர்க்கும் வந்து பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் நான் வந்து என் ஃபேமிலிக்கு தான் கட்டுவேன். இங்கே பாருங்க அடுத்தது வந்துருக்கு, யார் மாதிரி இப்போ விழாவா அப்படின்னு. ஆமாம் அடுத்தது பாருங்க, இப்போ இங்க இருக்கிறனால அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. ஃபேமிலிக்கு காட்டும் போது கொஞ்சம் ஹாப்பி. இப்போ எப்படி ஃபேமிலி ஃபீல் பண்ணாங்க? நீங்க சொல்லிருப்பீங்க இனிஷியலி தே ஆர் நாட் ரெடி, மீடியால போறதுக்கு வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க வேற ஆப்ஷன் இல்லை, போயிட்டு பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, இடையில வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு இதுதான் பண்ண போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் டான்ஸ் கிளாஸ்ல ஓப்பன் பண்ணும்போது கன்ஃபார்மா, ஆனா ஒரு க்ரோத் ஒரு சைடுல இருந்தது. நான் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரியாலிட்டி ஷோல எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபேம் எல்லாமே இருந்தது. ஏர்னிங் சைடில் நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்பனாங்கிற ஒரு டவுட் தான் இருந்தது. அண்ட் சைட் பை சைடு அவங்களுமே அது வந்துட்டு பார்த்துட்டு இருக்கனால ஈக்குவல் ஆயிடுச்சு. அண்ட் கொரோனாவில் தான் என்னோட டான்ஸ் கிளாஸ்மே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியுமே போகும்போது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அண்ட் தென் செகண்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோட ஓன் மணியில், தேர்ட் வந்து நான் அகாடமியாக ரன் பண்ணேன், அதுவும் என்னோட ஓன் மணிலங்கும்போது ஷீ இஸ் லைக் எல்லாருமே வந்துட்டு ஓகே மர்சினா இஸ் டூயிங் சம்திங் ஃபினான்ஷியலாகவும் அவள் பார்த்துப்பா அவளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சி